ஹாய் நண்பா. மோட்ரோலா H17 அடுத்ததாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறான். ஆல்ரெடி பேசாமையே விற்கிற பிராண்டு மோட்டோ வளர்ந்துக்கிட்டு வருது இந்தியாவில். அதே சமயம் அதுக்கு ப்ராப்ளமும் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. அது இன்னும் யாருக்கும் தெரியறதில்ல. ஒன்றும் இல்லை, சிங்கப்பூரில் லாஸ்ட்டு மோட்ரோலா H15 வாங்கின ஒரு லேடிக்கு சின்ன டேமேஜ் கூட இல்லை. ஆனால் அவங்க ஸ்பேர் பார்ட் ரெடி பண்ணுறதுக்கு வாரண்ட்டி இருந்தும் 800 ரூபா கேட்டிருக்காங்க. ஃபுல்லாக மாற்றோன்னா 17,000 ரூபாயாம்மா. இது என்ன போங்கா இருக்குது மோட்ரோலா. இப்போ வரைக்கும் கம்பெனி சைட்லேருந்து அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஆனால் சம்டைம்ஸ் லோயர் அண்ட் மாடலில் பிளாஸ்ட் ஆகுது. ஸோ எட்ஜ் சீரீஸை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஃபார் மணி. கம்ப்ளைண்ட் எதுவும் இப்போ வரைக்கும் வர்றதில்ல. டிசைன் பேட்டர்னாக இருக்கட்டும், பின்னாடி அந்த லெதர் ஃபினிஷ், ஸ்லிம் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ அப்படி பொறுத்த வரைக்கும் மோட்ரோலா H17 சீரியஸ் ரொம்பவே சூப்பராக லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 8GB RAM 128 27 8256 30 12256 33. ஸோ ஆஃபர்ஸ் 2000 கேஷ்பேக் கொடுத்துருக்கானுங்க. கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ். பேடிஎம் பண்ணால் 50 ரூபா ஆஃபர் இருக்குப்பா. ஜிபே ஃபுல் கேஷ். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் 5 ரீசன்ஸ் நீங்கள் மோட்ரோலா லவ் பண்ணுறதுக்கு. ஒரு ரீசன் நானே சொல்லிடுறேன். டிசைன், அந்த லெதர் ஃபினிஷ் எல்லாமே பக்காவாக இருக்குது. எனக்கே அதை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கேமரா சோனியோட LYT-7 சென்சார். ஸோ மோட்ரோலா டிசைன். செகண்டு மோட்ரோலா அந்த ரிங்டோன் கிட்டத்தட்ட ஐஃபோன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஐஃபோனுக்குன்னு ஒரு ரிங்டோன், அது மாதிரி மோட்ரோலாவுக்குன்னு ஒரு தனி ரிங்டோன். பேட்ரி 7000 mAh, டாப் குவாலிட்டி. இந்தியாஸ் ஒன்லி, அதாவது 144 ரெஃப்ரெஷ் ரேட், 1.5K குவாட் கர்வ் டிஸ்பிளே. ஏன்னா இப்போ இப்போது விவோ V70, V30, 31, V40, V50 அப்படியே ரேட் ஏறிட்டு போகுது. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸுன்னு தான் தெரில ஃபோனில். இப்படி ஒன்றும் பெருசாக கிடையாது. இப்போ V70 அதே ஸ்னாப்ட்ராகன் 7th Gen 4 46 ரூபா ப்ரைஸ். குப்பைக்கு சமம் அந்த ஃபோன். உண்மையாலுமே தாங்க. ஸோ கேமரா வைஸ் மோட்ரோலா நல்லாயிருக்கும். அவுட்டோர் பிரைட்னஸ் 5200 nits. கேமிங்க்கு அந்த 144 ரெஃப்ரெஷ் ரேட். நீங்கள் விளையாடும் போது அந்த ஃப்ரேம் செகண்ட் டக்குன்னு மூவ் ஆகும். லோவாக இருந்தால் ட்ராப் ஆகும். ஸோ ஸ்மார்ட் டச் வாட்டர், அதாவது கையில் ஈரப்பதம் இருந்தாலும் டச் சென்சிட்டிவ் நல்லா ஒர்க் ஆகுங்கிறாங்க. HDR10+ சப்போர்ட் இருக்குது. சூப்பர். நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அந்த ஸ்க்ரீன் பாடி ரேஷியோ 96 கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா அந்த பிளாக் கலர், இப்போ சாம்சங் ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா 4 எட்ஜ்லேயும் ரொம்பவே பிளாக் கலர் ரொம்ப இதாக தெரியும். ஆனால் இதில் ரொம்பவே எட்ஜில் இருக்குது. நல்ல விஷயந்தான். ஆஸ் யூஷுவல் பேட்ரி நல்லாயிருக்கும். ஸ்னாப்ட்ராகன் 7s Gen 4. அதாவது இவன் 30 ரூபாவில் கொடுக்குறவன் விவோ V70 இப்போ லான்ச் பண்ணான் பாருங்கள், கேடி பையன் 45 ரூபாவில் கொடுக்குறான். அப்போ அதை போய் எடுக்கிறவங்க யார்? உங்கள் பணத்தை நீங்கள் தெரிஞ்சே குப்பையில் போடுறீங்க. வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்குது. கண்டிப்பாக இப்போ எல்லா ஃபோனுக்கும் தேவையான ஒன்று. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, IP68 69. ஸோ அதுக்கான தெளிவான அர்த்தம் இன்னமும் நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. நல்ல தண்ணிக்குள்ளே 1.5 மீட்டர் விழுந்தால் ஒன்றும் ஆகாது. அதுவும் ஒரு 30 மினிட்ஸுக்கு தான். சப்போஸ் தண்ணிக்குள்ளே விழுந்து ஃபோனுக்கு ஏதாச்சும் பாதிப்பானாலும் கம்பெனி பொறுப்பே ஆகாது. அதை மட்டும் கீழே குட்டியாக மென்ஷன் பண்ணியிருப்பானுங்க. ப்ரொடெக்ஷனுக்கு என்ன தான் ப்ரொடெக்ஷனுக்கு கொரில்லா கிளாஸ் கொடுத்துருந்தாலும் இது கர்வ் டிஸ்பிளே. விழுந்துச்சுன்னா செலவு ஜாஸ்தி நண்பா. ஸ்பேர் ரேட் எல்லாமே ஜாஸ்தி. இன்னொன்று டெம்பர் கிளாஸ் 500 ரூபா 600 சொல்லி ஏமாற்றுவானுங்க. 180 ரூபா தான் ஒரிஜினல் ரேட்டு. ஸோ எங்கேயும் வாங்கி யாரும் ஏமாந்துடாதீங்க. டெம்பர் கிளாஸ் ரேட்டு 180 தான். இதை நான் அண்டர்லைன் பண்ணி சொல்லிக்கிறேன். அடுத்த ஆப்ஷன் NFC. ஸோ அந்த NFC ஆப்ஷன் ஓகே தான், பட் அது சில நேரங்களில் டேஞ்சர் ஆயிரும். பேமெண்ட்
தேவையில்லாமல் இதாயிரும். ஸோ NFC முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ளூடூத் 6 கொடுத்துருக்காங்க. ஓஎஸ் அப்டேட் 3 வருஷம், செக்யூரிட்டி அப்டேட் 5 வருஷம். சூப்பர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோனு 10க்கு 8 வேல்யூ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற பணம் தான். பட் கேமரா மட்டும் லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். 68 வாட்ஸ் சார்ஜர் அடாப்டர் இன்பில்ட்டாக வந்துடும். ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், அடாப்டர் கேபிள் 2 வந்துடும். சாம்சங்கில் மட்டும்தான் கொடுக்க மாட்டான். ஸோ வாரண்ட்டி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபோனுக்கு 1 இயர், அடாப்டர் கேபிளுக்கு 6 மாதம். சப்போஸ் நீங்கள் டேமேஜ் பண்ணாமல் அதுலேயே ஃபால்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ரீப்ளேஸ் பண்ணி தர முடியும். பாக்ஸ் பில் பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ செல்ஃபி கேமரா 32, பேக்கில் மெயின் கேமரா 50, ரேர் கேமரா 13. ஸோ கிளாக் ஸ்பீட் 2.7 GHz. ஸோ கிளாக் ஸ்பீடும் ரொம்ப முக்கியம். ஒரு ஃபோனுக்கு எந்த அளவுக்கு ப்ராசஸர் முக்கியமோ அந்த அளவுக்கு CPU GPU ரெண்டுமே முக்கியம். ஸோ அது ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் கேமரா அவுட்புட்டும் கேமிங் பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு நீட்டாக வரும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், விவோ V17 46க்கு லான்ச் பண்ணியிருக்கான். அதே V60 37, அதே V50 33. இந்திய மக்களை நல்லாவே ஏமாற்றிட்டு தான் இருக்கான். ஸோ நம்மளும் சில பேர் ஏமாந்து இன்னும் வாங்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்து எடுக்கிறீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஒழுங்காக இருக்கணும். அப்படி இல்லாமல் எடுத்து நீங்கள் தெரிஞ்சே குப்பையில் போடுறீங்கன்னு தான் சமம் உங்கள் பணத்தை. ஒன்றும் இல்லை நண்பா. ஸோ டிஃப்ரென்ஷியேட் கேட்டீங்க, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்னாப்ட்ராகன் 7th Gen 4, கிளாக் ஸ்பீட் 2.8. டிஸ்பிளே சைஸ் ரெண்டுமே AMOLED டிஸ்பிளே தான். ஸோ இது சூப்பர் HD. ஸோ கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். ரெஃப்ரெஷ் ரேட் 120. நம்ம எப்படி மெயின் கேமரா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த கேமராக்கெல்லாம் வேலையே இங்கே கிடையாது. பேட்ரி 7000, 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். இன்னொன்று, நீங்கள் ஃபோன்ஸ்லேயே ரெட்மி இதெல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ எந்த ஃபோன் வாங்கினாலும் ஓகே, பட் ரெட்மி வாங்கும்போது ரொம்பவே கவனமாக இருங்க. ஏன்னா ரெட்மி அந்த போக்கோ இன்னமும் அந்த ஹீட்டிங் இஷ்யூ 100 இல்லை 200% இருக்குது.